டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் விசாகன் வீட்டில் அமலாக்கத்துறை நடத்திய ஆய்வு நிறைவு, முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் என தகவல். திருச்செந்தூர் அருகே கிணற்றுக்குள் மகிழ்ந்து விழுந்த விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 5 பேர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழப்பு. PSLV-C 61A ஊர்தி திட்ட தோல்வி குறித்து ஆய்வு செய்து வருவதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் விளக்கம். ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையேயான போர் நிறுத்தம் குறித்து புதின் மற்றும் ஜெலன்ஸ்கியுடன் பேச உள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தகவல். தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் பாதிப்பு குறித்து மக்கள் யாரும் பீதியடைய தேவையில்லை, மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பூசாரிப்பட்டியில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் 5000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் கோடை மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 4764 கன அடியாக உயர்வு. பொள்ளாச்சி அருகே அரசம்பாளையம் தனியார் தொழிற்சாலையில் இரும்பு கதவு சரிந்து விழுந்ததில் 2 தொழிலாளர்கள் பலி, ஒருவர் படுகாயம். கோவையில் முறையான ஆவணங்கள் இன்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 13 பேர் கைது. மெக்சிகோ நாட்டை சேர்ந்த கடற்படை கப்பல் அமெரிக்காவின் புரூக்ளின் பாலத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் 19 பேர் படுகாயம்.